வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு தனியார் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டாரு. பார்க்கு கல்வி நிறுவனம் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட பட்டமளிப்பு விழா. அதனுடைய ஹெட்டு அனுசா ரவி, பாஜகவில் இருந்தவங்க. பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய நிறுவனம் தான் பார்க் நிறுவனம். அதில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா அண்ணாமலை கலந்துக்கிட்டு படித்து முடித்தவங்களுக்கு பட்டம் வழங்கியிருக்காரு. அதுபோக ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ காலேஜை முடிச்சிட்டிங்க, அடுத்து உங்களுடைய லைஃப் எப்படி அமைந்தால் நல்லாயிருக்கும், இந்த சப்ஜெக்டில் பேசியிருக்காரு. அண்ணாமலை கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை மட்டும்தான் பேசுகிறாரு. அதுவும் தனியாக ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. தொடங்கினதுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் மீட்டிங் இது, முதல் நிகழ்ச்சி. மற்றவங்களாக இருந்தால் சினிமா பட டயலாக்லாம் பேசியிருப்பாங்க, டெஃபினட்டாக அரசியல் பேசியிருப்பாங்க, கத்தி ஏதாவது ரொம்ப பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே அண்ணாமலை பண்ணலை. எப்பவும் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இன்றைக்கும் இருந்தார், அப்படி தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. அவருடைய பேச்சில் ஒரு துளி கூட அரசியல் இல்லை. முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ, எதை மோட்டிவேட் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காப்புல. இதுதான் அண்ணாமலை கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், டிஎம்கே ஆட்சியில் ஸ்கூல்ஸில் ஜாதி ரீதியான மோதல்களை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸை டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணாங்க. இப்போது அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை டிவிகே கவர்மெண்ட் அமல்படுத்த ஆலோசனையில் இறங்கியிருக்கான். இப்படி ஒரு நியூஸ் நேற்று வெளிவந்திருக்கு. சந்துரு அவர்களுடைய கமிட்டி வழங்கிய பரிந்துரைகளை படிக்கும்போதே இல்லை இது சரிப்பட்டு வராது, ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் நெற்றியில் திலகமெல்லாம் இடக்கூடாது அப்படின்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்புல சந்துரு. அது ஒரு ரிலீஜியனுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சந்துருவுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு எதுக்காக அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆலோசனை நடத்துகிறாங்க? வேண்டாம், முழுவதுமாக அதை ரிஜெக்ட் பண்ணுங்க. நியூட்ரலாக சந்துரு அவர்கள் ப்ரோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர். அவரை ஒரு கமிட்டிக்கு ஹெட்டாக போட்டு அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அமல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்கூல் அப்படிங்கிறது பொதுவான இடம், இங்கே யாருடைய கொள்கை சித்தாந்தத்துக்கும் உள்ள அனுமதி இல்லை. அப்போது நியூட்ரலான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு பரிந்துரைகளை வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிறது ஒரே ஒரு கட்சி தான் இன்னைக்கு நிலைமைக்கு, மதிமுக. அதுவும் போக போது போல மதிமுகவுடைய அவைத்தலைவர் பேசியிருக்காரு, திமுக ஒரு நச்சுப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மதிமுகவுடைய அவைத்தலைவர் இப்படி பேசியிருக்காப்புல. ஏற்கனவே துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருந்தாப்புல. அதனைத் தொடர்ந்து இன்னொரு மதிமுகவுடைய முக்கிய புள்ளி திமுக ஒரு நச்சுப்பாம்பு அப்படின்னு பேசினது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. மதிமுகவும் திமுகவுக்கு டாட்டா சொல்ல போகிறாங்க போல. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.